மேனிஃபெஸ்டோவுக்கு ஒரு இலக்கணமாக இந்த நாம் தமிழருடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை இருக்கு. நாம் தமிழர்களுடைய அந்த பிரச்சாரம் என்பது தனித்து நிக்குது. சீமானுடைய பிரச்சாரம் அப்படின்றது தனித்து நிக்குது. அதை தனித்து காட்டுறது என்ன அப்படின்னா, இந்த இனத்தின் மீது, மக்களின் மீது, நாட்டின் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பற்று. 160 தொகுதிகள்ல மற்ற கட்சி வேட்பாளர்களை விட இவங்க சிறப்பானவர்களா இருக்கிறாங்க. நல்ல வேட்பாளர், ஆனா தேர்ந்தெடுக்கப்பட முடியல. இந்த தேர்தல் முறையில அவரை தேர்ந்தெடுக்கப்பட முடியல. வேற வேற காரணிகள் இங்க வந்து செயல்படுது. தேர்தல் எல்லாம் அந்த கணிப்புகளை கணிப்புகள்கிட்ட இருந்து அப்படியே நழுவி போகக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கு. சீமான் தோத்துருவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க டெஃபினட்டா அப்படி சொல்ல முடியாது. சீமான் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. 2031 வரக்கூடிய அந்த தேர்தல் அது நாம் தமிழர் தேர்தலாக இருக்கும். நம்ம இந்த தேர்தல்ல ஒவ்வொரு கட்சிகளுடைய தேர்தலின் அணுகுமுறை, பிரச்சாரங்கள், யுக்திகள் பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் பங்களிப்பு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணிடலாம். முதல்ல வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் அப்படிங்கிறத வந்து எடுத்துப்போம். குறிப்பா வந்து நாம் தமிழர்ல மட்டும்தான் பெண்களுக்கும் சம வாய்ப்புங்கிறத வந்து கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே நம்ம இதை பத்தி பேசியிருக்கிறோம். அந்த வேட்பாளர்கள் பெண்கள் மட்டும் இல்லாம அந்த வேட்பாளர்களுக்கு நாம் தமிழர் கட்சி கொடுத்த முக்கியத்துவங்கள் எப்படி தேர்வு செய்தாங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசிடலாமா? இது விரிவா ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம். அதனால இத இப்போ ஒரு டோட்டலா ஓவரால் அசஸ்மெண்ட் அப்படின்றதுனால அதுல அந்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம சுட்டி காட்டிடலாம். முதல் பாயிண்ட் நீங்க சொன்னது மாதிரி ஆண்களும் பெண்களும் சம அளவுல சம எண்ணிக்கையில வேட்பாளர்களா களம் இறக்கி விடப்பட்டிருக்கிறாங்க. அது இந்திய அளவிலேயே அதை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த விதத்துல அவங்க இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. நடக்க முடியாது எதுன்னு இப்பவும் பாருங்க, நாடாளுமன்றத்துல அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு பத்தி அதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த அரசுகள் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மூளையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சட்டங்களை பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா பெண்களுக்கு அந்த 1/3 மூன்றில் ஒரு பங்கு இடங்கள் ஒதுக்குறது அது கூட கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்கடா, ஆனா எது நியாயமோ, எது நேர்மையோ, எது இன்னைக்கு சூழ்நிலையில செய்ய வேண்டியதோ, அந்த எது தர்மமோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்து காட்டி இருக்கிறாங்க. அந்த விதத்துல நாம் தமிழர் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டா இந்த தேர்தல்ல அது நம்ம பாராட்டுறோம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது 234 தொகுதிகளுக்கும் முதல் ஆளா ஒட்டுமொத்தமா எந்த பிட்டு, ஏதாவது ஃபர்ஸ்ட் சில தொகுதிகளுக்கு அப்புறம் ஒரு தொகுப்பு தொகுதிகளுக்கு அப்படி இல்லாம ஒரே டயத்துல எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சது அது இன்னொரு முக்கியமான சேலியன்டான ஒரு ஃபீச்சர். மூன்றாவது என்னன்னா, எல்லா வேட்பாளர்களையும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டி அந்த வேட்பாளர்கள் அனைவரையும் ஒரு பொது வெளியில மேடை போட்டு அது ஒரு மாநாடு மாதிரி நடத்தி, குடும்ப விழா மாதிரி அந்த விழாவை நடத்தி அதுல அறிமுகம் செய்தது. அது மூன்றாவது சேலியன்ட் பாயிண்ட். ஏன்னா இதெல்லாம் ஏன் ஒவ்வொன்றும் தனித்துவம் மிக்கது அப்படின்றனா, மற்ற கட்சிகள் இப்ப உதாரணமா தாவேகா அவங்களுமே கூட 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சாங்க. ஆனா அது எல்லாமே ஒரு ஸ்டார் ஹோட்டல் பேக்ரவுண்ட்ல வச்சுட்டு அறிவிச்சாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி நிகழ்ச்சி அப்படின்றது மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது மாதிரி தான் அது இருந்துச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சி தான் ஒரு பெரிய பொது விழாவாக, குடும்ப விழாவாக, நம்ம சொன்னது மாதிரி அந்த இதை பத்தி நம்ம ஏற்கனவே விரிவா காணொலி போட்டிருக்கிறோம். அங்க என்ன நடந்துச்சு அந்த மாநாட்டுல அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு மாநாடாக நிகழ்த்தினது நாம் தமிழர் கட்சி. இப்ப இது மூன்றையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. இது அவங்களுடைய அந்த வேட்பாளர்களுடைய தேர்வு அதை பொறுத்த மட்டும். அடுத்த பாயிண்ட் நம்ம போலாம்.
அதே மாதிரிப்பா வேட்பாளர் தேர்வுல வந்துட்டு எல்லா தரப்பினருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்ல. படித்தவர்கள், படிக்காதவர்கள், பல்வேறு தொழில்களை சார்ந்தவர்கள் அந்த விஷயத்தையும் அவரு பார்த்துதான் அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்புங்கிறத குடுத்திருந்தாரு. அதே மாரி நம்மளுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுல கூட அவர் கலந்துக்கிட்டப்போ நீங்க சொன்னீங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறது நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் அப்டின்னீங்க. அது வந்து என்னுடைய கடமை கிடையாது. பெண்களுக்கு சம வாய்ப்பு குடுக்குறது வந்து உரிமை. அத வந்து எல்லாரும் செய்யணும். நான் வந்து அத செய்றேன். அது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா நான் அவர பெருமையா பேசினத வந்து அவர் வந்து உரிமை இது வந்து நியாயமா கிடைக்க வேண்டியதை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு. ஆமா. அதாவது ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்ற அந்த சொல்லாடல் சரி கிடையாது. அது என்ன ஆண்களுக்கு ஈக்குவலா கொடுக்கிறது. ஆண்கள், பெண்கள் இருவருமே சமம் அப்படிங்கும்போது, ஆண்கள், பெண்கள் 2 பேருக்கும் சம அளவுல இடம் கொடுக்கிறோம் அப்படின்றது. அந்த பாயிண்ட் தான் அவரு வலியுறுத்தி சொன்னாரு. அந்த விதத்துல ஒரு சட்டிலான ஒரு நுட்பமான ஒரு வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாட அவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது இது இந்த வேட்பாளர்கள் இத பொறுத்த மட்டும் அந்த ஆமா. எல்லா தரப்பு மக்களுக்கும் அதுல வாய்ப்பு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதுல படிச்சவங்க பெரும்பாலும் எல்லாருமே படிச்சவங்களா இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தும்போது, அவங்க படிப்பையும் சேர்த்து சொன்னாங்க. எனக்கு அந்த படிச்சவங்கள வேட்பாளரா நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்றது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த படிப்புக்கு அவ்வளவு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் குடுக்கணுமா அப்படின்றது இல்ல. அதாவது சீமான் அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் குடுத்தாருன்னு இல்ல. அதுக்குரிய முக்கியத்துவம் குடுக்குறாரு. எனக்கு இந்த படிப்புன்ற விஷயத்தவே நான் ஒரு கேள்விக்கு உள்ளாக்குறேன். ஏன்னா படிச்சது அப்படின்னா, படிப்பு அறிவு இருக்குது அப்படின்னா, அவன் வந்து நேர்மையாளனாக இருக்கிறான். நீதி உணர்வு உள்ளவனாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான உத்தரவாதம் கிடையாது. படிச்சவங்க வந்து உண்மையில புத்திசாலிகளா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான உத்தரவாதம் கூட கிடையாது. படிச்சிருக்கிறவன் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு அனலிட்டிக்கலா ஒரு இத பார்க்கக்கூடிய திறன் இருக்குது. ஒரு ஆய்வு ஒரு பகுத்து அறிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு அறிவு திறன் இருக்கு அப்படின்றதுக்கான உத்தரவாதமும் கிடையாது. அதனால இந்த படிப்புன்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாட்டுல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கண்மூடித்தனமா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஒரு அதாவது ஒரு திரை பிரபலங்கள் பின்னாடி போறதை நம்ம பார்க்கிறோம். கல்ட் ஃபிகர்ஸ் பின்னாடி போறத பாக்குறோம். செலிபிரிட்டிஸ் பின்னாடி, இன்ஃப்ளூயன்சர்ஸ் பின்னாடி போறத பாக்குறோம். இதுல இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பின்னாடி, செலிபிரிட்டிஸுக்கு பின்னாடி இந்த விளையாட்டு வீரர்கள், சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் தலைவர்கள் அப்படி நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க. ரொம்ப பிரபலமானவங்க, இந்த பாப் சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க பின்னாடி போறவங்கல நீங்க பாருங்க அவ்வளவு படிச்சவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே தற்குறிகளா, முட்டாள்களுமா பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. ரசிகர்களா இருக்கிறவங்க அவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க. பிஏ, எம்ஏ, பிஹெச்டி என்னென்னமோ படிச்சிருக்கிறாங்க. படிச்சவங்க பூராமே பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதனால படிப்புன்றது ஒருத்தருடைய அறிவு திறனை, சிந்திக்கும் திறனை மெஷர் பண்றதுக்கான அளவுகோல் இல்ல. அது ஒரு பக்கம். அடுத்து இந்த படிப்புன்றது அவங்க வாழ்க்கையில ஒழுக்கமானவர்களாக இருப்பார்கள் அப்படின்றதற்கான எந்த உத்தரவாதமும் இல்ல. அது வந்து ஒரு இண்டெக்ஸ் கிடையாது. அடுத்து அவங்களுக்கு ஒரு நீதி உணர்வு இருக்கும், நேர்மையாளர்களா இருப்பாங்க அப்படின்றதற்கான உத்தரவாதமும் கிடையாது. ஓகே. அதனால இந்த படிப்பு அப்படின்றத நம்ம ஓகே ஒரு 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 கணக்குல எடுத்துக்கிறோம். படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா படிப்புனால இருக்கிறதுனால ஒருத்தர் நல்ல மனிதர் ஆயிடுறாரு, சிறந்த மனிதர் ஆயிடுறாரு, மேம்பட்ட மனிதர் ஆயிடுறாரு, உயர்ந்த விழுமியங்களை வாழக்கூடியவராக ஆயிடுறாரு அப்படின்றது இல்ல. அதனால அந்த 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 விமர்சனம் நமக்கு இருக்கு. அது சீமானுக்காக மட்டும் இல்ல, மற்றவங்களும் அந்த படிப்புன்னு சொல்றாங்க இல்லையா? படிப்புக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுக்குறாங்க இல்லையா? அவங்கள எல்லாரையுமே நம்ம இந்த 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 பெர்ஸ்பெக்டிவையும் நம்ம உள்ள கொண்டு வர வேண்டியது இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைப்பா அத பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். இருந்தாலும் மற்ற கட்சிகளை ஒப்பிடும் போது இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருந்துச்சு? தேர்தல் அறிக்கையை பற்றி நிச்சயமா நம்ம வந்து எப்படி
இந்த வேட்பாளர்களுடைய தேர்வை பற்றி நம்ம சொன்னோமோ அதுல ரொம்ப சேலியன்டான ஃபீச்சர்ஸ், அதாவது பாராட்ட வேண்டிய அம்சங்கள் அப்படின்ட்டு முன் உதாரணமான அம்சங்கள், முற்போக்கான அம்சங்கள்னு சுட்டி காட்டுறோமோ அதே மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையையும் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு முழுமை பெற்ற ஒரு அறிக்கை, ஒரு ஆவணம், ஒரு மேனிஃபெஸ்டோ அப்படின்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு இலக்கணம், ஒரு டெஃபினிஷன், ஒரு வரையறை அப்படின்னா இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம தூக்கி கொடுக்கலாம். ஒரு புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அப்பா நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கணும்னா இந்த பாரு, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பாரு, இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய அறிக்கை இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவிற்கு எப்படி இலக்கணம், இது இலக்கணத்துக்கு தொல்காப்பியம் அப்படின்றோம், ஒரு இலக்கியம் எப்படி இருக்கணும், ஒரு காப்பியம் எப்படி இருக்கணும்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்குது இல்லையா? ஏறத்தாழ அந்த மாதிரி மேனிஃபெஸ்டோவுக்கு ஒரு இலக்கணமாக இந்த நாம் தமிழருடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை இருக்கு. அதனுடைய சரத்துக்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கிறோம் அப்படின்றதுனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் இந்த காணொலியில. அடுத்ததா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் மற்றும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய பிரச்சாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தா கொட்டும் மலையில கூட அவர் வந்து மனம் தளராம பிரச்சாரங்கள்லாம் பண்ணாரு. அவருடைய பிரச்சாரம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பிரச்சாரம்லாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு? முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை விட எவ்வளவு தூரம் உசுரை கொடுத்து வேலை செஞ்சாங்க, எவ்வளவு தூரம் அந்த ஒரு பேஷனேட்னு சொல்லுவோம் தெரியுமா, அப்படியே முழு மூச்சா இறங்கி வாழ்வா சாவா அப்படின்றது மாதிரி அந்த மக்களை காப்பாற்றணும், இந்த மக்களை கரை சேர்க்கணும், என்னுடைய மக்களுக்கு நான் என்னால முடிஞ்சது மேக்சிமம் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்வேகத்தோட வேலை செய்ததை நான் நாம் தமிழர்கள்ட்ட பார்த்தேன். மத்த கட்சிக்காரவங்களும் வேலை செஞ்சாங்க. அவங்க கட்சி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செஞ்சாங்க. அவங்க கட்சி வேட்பாளர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செஞ்சாங்க. நாம் தமிழர் தான் இவங்க வேலை செய்தது அந்த கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு, அந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றதுக்கு மட்டும் இல்ல. அவங்க வேலை செய்தது இந்த தமிழ் இனம், அவங்க முன்னிறுத்திய அந்த தமிழ்நாட்டு மக்கள், அவங்களுடைய வாழ்விற்காக, அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வேலை செய்ததை அந்த கண்ணோட்டத்தை நான் பார்த்தேன். அது திரும்ப அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப சட்டிலான டிஃபரன்ஸ். ஜெயிக்கிறதுக்கு தானே வேலை செய்யறோம் அப்படின்றது இல்ல, ஜெயிக்கிறதுன்றது யார் ஜெயிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது, ஏன் ஜெயிக்கிறது அப்படின்ற அந்த கேள்விகளையும் நம்ம உடனே அதோட சேர்த்து எழுப்பணும். அப்படி எழுப்பணும்னா இந்த நாம் தமிழர் அவங்க செய்த அந்த பிரச்சாரம், அந்த கேம்பெயின் அது எவ்வளவு தூரம் தனித்துவமா நிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சீமானுடைய பிரச்சாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அதனுடைய உள்ள அடக்கத்துல நமக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அவர் முன்வைத்த இதுல. அப்புறம் அவருடைய அணுகுமுறையில கூட ஒரு சில நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு, ஒரு சில இடங்கள்ல முரண்கள் கூட இருக்கு நமக்கு. ஆனா அந்த ஒட்டுமொத்தமான அந்த ஸ்பிரிட் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற கட்சிகளோட ஒப்பிடும்போது நாம் தமிழர்களுடைய அந்த பிரச்சாரம் என்பது தனித்து நிக்குது. சீமானுடைய பிரச்சாரம் அப்படின்றது தனித்து நிக்குது. அதை தனித்து காட்டுறது என்ன அப்படின்னா இந்த இனத்தின் மீது, மக்களின் மீது, நாட்டின் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பற்று, அந்த கமிட்மெண்ட், அதுதான் அவங்களை வேறுபடுத்தி காட்டியிருக்கு, தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கு காலத்துல. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில வேட்பாளர்கள் தேர்வு, தேர்தல் அறிக்கை, பிரச்சாரம் எல்லாத்துலயுமே வந்துட்டு சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே அவர்களுக்கான ஓட்டு சதவீதம், வாக்கு சதவீதம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? சரி, அதாவது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை குறிப்பிட்டு நம்ம சொல்லும் போது மற்ற கட்சி வேட்பாளர்களோட ஒப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய அசஸ்மெண்ட்ல 160 பேருக்கு மேல மிக சிறந்த வேட்பாளர்களா இருக்காங்க. அதாவது 160 தொகுதிகள்ல மற்ற கட்சி வேட்பாளர்களை விட இவங்க சிறப்பானவர்களா இருக்கிறாங்க. எல்லா பாராமீட்டர்ஸ்லயும் நீங்க எந்த இதை நீங்க எடுத்துக்கோங்க, அந்த இதுல இப்ப இந்த பணம் அப்படின்றது தவிர மற்ற எந்த குணாம்சத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுல எல்லாத்துலயுமே
மற்ற கட்சி வேட்பாளர்களை விட இவங்க சிறந்தவர்களாக, மேலோங்கியவர்களாக, அதிக மதிப்பெண் அப்படி மதிப்பெண்ணு போட்டோம் அப்படின்னா அதிக மதிப்பெண் பெறக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. ஏறத்தாழ 160 தொகுதியில. மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள்ல ஓகே மற்ற மற்ற இதுலயும் சிறந்த ஓரளவுக்கு நல்ல வேட்பாளர்கள் அங்கங்க இருக்கிறாங்க. இவங்களையும் ஓரளவுக்கு நல்ல வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு சமயமா அப்படி போயிருது. ஆனா 160 பேரு கண்டிப்பாக, அதாவது ஒரு பாரபட்சம் இல்லாம இந்த நம்ம நாட்டு மக்கள் வேட்பாளருக்கு ஓட்டு போடணும். அதாவது நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு, நம்ம அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களாகிய நம்மை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு சட்டமன்றத்துல அந்த அவையில இந்த தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தணும். இந்த மக்களினுடைய உள்ள கிடைக்கைகளை அங்க ஒட்டுமொத்தமா பிரதிபலிக்கணும். அதற்கு தகுந்த நபர், அதற்கு உரிய தகுதியும் திறமையும் கடப்பாடும் கடமை உணர்ச்சியும் பொறுப்புணர்ச்சியும் உள்ள நபர் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்முடைய ஆய்வுல, அதாவது ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் நம்ம ஆய்வு செய்ததுல அந்த அசஸ்மெண்ட்டை வச்சு பார்த்தோம்னா குறைஞ்சது 160 பேராவது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். ஆனா நிலைமை அப்படி இல்லை. அதுதான் அதாவது ஒரு நல்ல வேட்பாளர் ஆனா தேர்ந்தெடுக்கப்பட முடியல. இந்த தேர்தல் முறையில அவரை தேர்ந்தெடுக்கப்பட முடியல. வேற வேற காரணிகள் இங்க செயல்படுது. அது ஒரு டெமோக்ரஸியில, மக்கள் ஆட்சியில அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடிமகளுக்கும் இருக்கக்கூடிய ஆள்வதற்கான உரிமை, அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தை நம்பிக்கைக்குரிய ஒரு நபர், தகுதி உடைய ஒரு நபருக்கு கொடுத்து அவரை பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக என்னுடைய அதிகாரத்தை அந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுத்து அவங்கள நம்மள ஆள வைப்பது, நம்முடைய சார்பாக நம்முடைய அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கி அவர்கள் நம்மை ஆள்வது. இதுதான் இந்த டெமோக்ரஸியினுடைய அடிப்படையான தத்துவம். இந்த தத்துவம் முழுமையாக செயல்படுத்தப்பட முடியாத ஒரு நிலைதான் இருக்கு. அப்படி செயல்படுத்த முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக 160, குறைந்தது 160 நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். ஆனா அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அதாவது இந்த மக்களாட்சி முறைய அண்டர்மைன் பண்றதுக்கு, அதை முழுமையாக செயல்பட விடாமல் இருப்பதற்கு இந்த மக்களாட்சி வரம்புக்குள்ளேயே நிறைய வேறு வேறு சக்திகள் உள்ள ஊடுருவி செயல்பட முடியுது. அதற்கு எல்லாத்துக்குமே இந்த மக்களாட்சி அப்படின்ற அந்த வரம்புக்குள்ளேயே இடம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்குது. அதனால இப்ப பாருங்க, அதாவது ஒரு விதத்துல சொல்ல போனா நம்மளே நம்ம கைய விரல வச்சு நம்ம கண்ணை குத்திக்கிறது மாதிரி அதற்கும் இந்த மக்களாட்சியில இடம் இருக்கு. அதுதான் இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தினுடைய ஒரு லிமிடேஷன். இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஏன்னா இந்த தேர்தல் முறையில மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா அதை செய்ய முடியும். அது வேற ஒரு டாபிக், அதை பற்றி நம்ம விரிவா பேச வேண்டியது இருக்கு. அது விரிவாக தொடர்ந்து பேசணும். ஏன்னா இந்த தேர்தல் முறைய அதை நோக்கித்தான் போக வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால வாக்கு சதவிகிதம் அப்படின்னா நம்முடைய கள ஆய்வுல ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை பின்பற்றி நம்ம செய்திருந்தோம். ஃபியூச்சர்ஸ் அப்ரோச், அந்த ஃபியூச்சர்ஸ் ஸ்டடீஸ் அப்ரோச்ல நம்ம அதை அணுகி இருந்தோம். செஃபாலஜின்றதுக்கே இன்னொரு பரிமாணத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த நம்முடைய ஆய்வுல பார்க்கும்போது 30 விழுக்காடுக்கு மேல, 30ல இருந்து 35 விழுக்காடு வரைக்கும் மக்கள் முடிவு செய்யாதவர்களாக இருந்தாங்க 19ஆம் தேதி வரைக்கும், 19ஆம் தேதி இரவு வரைக்குமே. அப்போ அந்த சூழ்நிலையில நாம் தமிழருக்கான வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 விழுக்காடு இருக்கும் அப்படின்னு இருந்தோம். அதாவது 30 விழுக்காடு முடிவு செய்யாதவர்கள், முடிவு செய்தவர்கள்ல 6 விழுக்காடு, அது 5ல இருந்து 7 வரைக்கும் அந்த ரேஞ்ச் ஒன்று சொல்லியிருந்தோம். திமுகவிற்கு அது மாதிரி ஒரு 20 விழுக்காடு, அதிமுகவுக்கு ஒரு 21 விழுக்காடு அப்படின்றோம். அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 20, 21 இருக்கும்போது நாம் தமிழருக்கு 6 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். தாவிகாவிற்கு
13 விழுக்காடு சொல்லியிருந்தோம். இப்ப அந்த 30 விழுக்காடு மக்கள் முடிவு செய்யாதவர்கள் முடிவு செய்து ஓட்டு போட்டுட்டாங்க. 30ஆம் தேதி போட்டாங்க. அவங்க ஓட்டு போட்ட பிற்பாடு நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்றது நாம பார்க்கிறோம். இந்த 30ஆம் தேதி 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் நம்ம மக்கள்கிட்ட அந்த கருத்துக்களை கேட்டோம். அதாவது எக்ஸிட் போல் பண்ணல, நம்ம அதுக்கு பதிலாக குவாலிட்டேட்டிவா அப்சர்வேஷன்ஸ், இன்டராக்ஷன்ஸ், இன்டர்வியூஸ் அதை நம்ம பண்ணி அதன் மூலமா பெற்ற தரவுகள். அதை வச்சு பார்க்கும்போது நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ரேஞ்ச் ஒண்ணு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, 5 விழுக்காடுல இருந்து 12 விழுக்காடு வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஒண்ணு ஏற்கனவே அதை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். இப்ப ஏறத்தாழ அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இவங்களுடைய வாக்கு வரும். 5ல இருந்து 12க்குள்ள வரும். அது எந்த இடத்துல போய் நிற்கும் அப்படின்றது வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் தெரியும். ஏன்னா இந்த தேர்தல் எல்லாம் அந்த கணிப்புகள்கிட்ட இருந்து அப்படியே நழுவி போகக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கு. எக்ஸிட் போர்டுல கூட இதை கரெக்டா கேஜ் பண்ணிடுவாங்களா, கரெக்டா அதை பிடிச்சிட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற அந்த கேள்வியுமே நம்ம போன காணொலியில எழுப்பி இருந்தோம். ஏன்னா அந்த முடிவு செய்யாதவர்கள் எந்த அடிப்படையில என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த முடிவுகள்லாம் மாறும் அப்படின்றது இருக்கு. இப்போதைக்கு அந்த 12% வரைக்கும் போகலாம். அதுவுமே அந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோ வரும்போது அதாவது அந்த 4வது சினாரியோ நம்ம சொல்லி இருந்தோம். அதுக்கு ரிப்போர்ட்ல பார்த்தா தெரியும். அது வரும்போது 12 வரைக்கும் போகும். ரொம்ப அவங்களுக்கு பாதகமான ஒரு முடிவு வருது அப்படின்னா அது 5 விழுக்காடுல போய் நிற்கும். இதுக்கு இடையில எங்க வேணாலும் இருக்கலாம். சீமான் அவர் காரைக்குடி தொகுதியில போட்டியிட்டு இருக்கிறாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? காரைக்குடி தொகுதியை நம்முடைய டீம்ல இருந்து சிறப்பா அனலைஸ் பண்ணோம். தொடர்ந்து அந்த களத்துல தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த பிற்பாடும் கூட அங்கிருந்து மக்கள்கிட்ட இருந்து கருத்துக்களை என்ன எப்படி போட்டாங்க, என்ன வரும் அப்படின்றத சேகரிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா நம்ம அந்த ஆரம்பத்துல என்ன சொன்னோமோ அந்த காரைக்குடி தொகுதியை பற்றி அதேதான் இப்பவும் சொல்றது மாதிரி இருக்கு. அதாவது சீமான் தோத்துருவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க டெஃபினட்டா அப்படி சொல்ல முடியாது. சீமான் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதாவது ஒரு கடும் போட்டி இருக்கு. அந்த கடும் போட்டி யாருக்கு சாதகமாக போக போகுது, அதாவது எல்லாமே இந்த நூல் இழையில தான் இந்த இதெல்லாமே இருக்கு. அது அந்த திரும்பவும் அந்த 1/3 வாக்கு முடிவு செய்யாதவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த 30 விழுக்காடு 33%. அவங்களுடைய முடிவு என்ன இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் அப்படின்றத பொறுத்து சீமானுக்கு வெற்றியா இல்லையா அப்படின்றது முடிவாகும். இப்போதைக்கு அது கடும் போட்டி அப்படின்ற ஒரு நிலையில தான் நிக்குது. 4ஆம் தேதி தான் அதற்கு சரியான விடை கிடைக்கும். அதனால நம்ம இதுதான் ஆக்சுவலா சொல்ல போனா பல தொகுதிகள்ல இன்னைக்கு இந்த நிலையில தான் இருக்கு. யாருக்கும் அந்த இது ஈஸியா இது இவங்களுக்கு கிடைச்சிரும், இது அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றது மாதிரி இல்ல. எல்லாமே மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் காத்திருக்க வேண்டிய நிலைதான் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா, இது இந்த கட்சியினுடைய கோட்டை அப்படின்ற அந்த கட்சியினுடைய கோட்டை அப்படின்ற அந்த இது எல்லாமே அடிபட்டு போயிருச்சு இந்த தேர்தல்ல. அப்படி இருக்கிறதுனால இன்னும் இந்த 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம்னா தெரியும். ஆனா இப்போதைக்கு கடும் போட்டி அப்படின்ற நிலையில தான் இருக்கு அந்த தொகுதி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில இந்த தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்? அவர் இப்ப இந்த 2026 தேர்தலை பார்த்தீங்கன்னா தாவேகாவை மையப்படுத்திய தேர்தலா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் எந்த அளவுக்கு வாய்ப்பளிக்கும்? அவர்களுக்கான தேர்தலா எந்த ஆண்டு மாறும்? அவர்களுக்கான தேர்தல் தான். இந்த எல்லா தேர்தலுமே அந்தந்த கட்சிகளுக்கு உரிய தேர்தல் தான். இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் இருக்கு இல்லையா,
அந்த வாக்கு எந்த அணி அல்லது எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்றது தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஏற்கனவே நாம சொன்னதுதான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி அது அது செயல்பட்டுக்கிட்டு வந்திருக்கக்கூடிய விதம், ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுடைய கள செயல்பாடு எப்படி இருக்கு, மக்களுடைய ஆதரவு அதுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்றத ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒருங்கிணைந்து பார்த்தோம்னா, இந்த தேர்தல்ல அது இந்த கடுமையான 4 முனை 5 முனை போட்டிகள் நிலவுது. அது திமுக அணி, அதிமுக அணி, நாம் தமிழர், தாவேக, அப்புறம் மற்ற கட்சிகள், அப்புறம் சுயேட்சைகள், அப்புறம் இதையுமே கூட சேர்த்துக்கணும் நோட்டா. அப்ப அப்படி பார்த்தோம்னா 6 முனை 7 முனை போட்டி ஆயிருது. ஏன்னா இது எல்லாத்தையுமே சீரியஸா தான் நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் போட்டியில இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அவங்க பிரிக்கக்கூடிய வாக்குகள், அவங்க பெறக்கூடிய வாக்குகள் இன்னொரு அணியினுடைய அல்லது ஒரு கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. நம்ம சொன்னோம் இதுல இந்த சசிகலா, ராமதாஸ் பெரியவர், அவங்களுடைய கேண்டிடேட்ஸ், அவங்க பெறக்கூடிய வாக்கு கண்டிப்பா அந்தந்த தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்கிறோம். இப்ப ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது தமிழ்நாடு அளவுல நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த வாக்குகள் எந்த கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சக்தியாக நாம் தமிழர் பெறக்கூடிய வாக்குகள் இருக்கும் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும். அடுத்து நான் சொன்ன ஒரு ப்ராஃபஸி மாதிரியே கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதை திரும்பவும் இந்த இடத்துல நான் சொல்றேன். 2031 வரக்கூடிய அந்த தேர்தல் அது நாம் தமிழர் தேர்தலாக இருக்கும். அந்த தேர்தலினுடைய முடிவு நாம் தமிழர் ஆட்சி அமைப்பது அல்லது நாம் தமிழர் பங்கேற்போடு ஆட்சி அமைவது, இப்படிதான் அமையும். 2031 அப்படி இருக்கும். நமக்கு என்னவோ இந்த 2026 தேர்தல் தொடர்ந்து எந்த கட்சி அல்லது அணி ஜெயித்து ஆட்சிக்கு வந்தாலும் 2029 இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப வரணும். அதோடு சேர்த்து சட்டமன்றத்திற்கும் மற்றொரு தேர்தல் வருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதற்கு காரணங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ நான் விரிவா சொல்ல முடியாது. ஆனா அப்படி ஒரு சூழலும் வரலாம். அப்படி ஒரு சூழல் வந்தாலும் அது நாம் தமிழருக்கான தேர்தலாக இருக்கும்.